இப்போ இந்த வீடியோவை பார்க்குற முக்காவாசி பேர் இந்த பையனோட வீடியோவை பார்த்துருக்க வாய்ப்பு இருக்கு. நானுமே நிறைய வீடியோ இந்த பையனோட வீடியோவை பார்த்துருக்கேன். இந்த பையனோட எக்ஸ்பிரஷனை பார்த்து சிரிச்சிருக்கேன். கரண்ட்ல ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்க நிறைய ஃபன்னான விஷயத்தை தம்பி தன்னோட நடிப்பு திறமையால ஒரு டப் ஸ்மாஷ் பண்ணி அது ஒரு சீரியஸான கண்டென்ட்டா இருந்தாலும் அது ஒரு ஃபன்னி வேலை எடுத்துட்டு போயிருப்பான். அந்த பையன் நிறைய பேரை சிரிக்க வச்சிருக்கான். இந்த பையனோட எக்ஸ்பிரஷன்லாம் ரொம்ப நல்லாவே இருக்கும். இப்போ என்ன ஆச்சுன்னா நிறைய நண்பர்கள் எனக்கு வந்து அண்ணன் இவர் இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லி போஸ்ட் அனுப்புனாங்க. நானும் உடனே ஷாக் ஆகி போய் செக் பண்ணி பார்க்குறேன். ரொம்ப சின்ன பையனாச்சு, ஐயோ என்ன ஆச்சு அப்படின்னு செக் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது, ஆமா அந்த பையன் உயிரோட இல்லை. சோர்ஸ் என்ன, எதனால இந்த பையன் இறந்து போனாப்ல அப்படின்னு செக் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது, தம்பி ஏதோ பைக்ல போயிருப்பாப்ல போல, அப்போ ஒரு ஆக்சிடென்ட் ஆகி இறந்து போயிருக்காரு. அடுத்த நிமிஷம் நிச்சயம் இல்லாத வாழ்க்கை அப்படின்ற ஒரு கோட்டை எல்லாருமே அடிக்கடி சொல்லுவாங்க. அதுக்கான காரணம் இதுதான். சோ நீங்க வண்டியில போறீங்கன்னா ரொம்ப கவனமா போங்க. முக்கியமா ஹெல்மெட் போட்டுக்கங்க. ராகுல் எப்படியும் ஒரு சின்ன பையனா தான் இருக்கும். சின்ன பையன் மீன்ஸ் எனக்கு சின்ன பையனா இருக்கும். எப்படியும் ஒரு 25 வயசு இந்த மாதிரி தான் இருக்கும் நான் நினைக்கிறேன். 3 நாளைக்கு முன்னாடி கடைசியா ஒரு வீடியோ ரொம்ப ஹாப்பியா ரொம்ப சிரிக்க வைக்கிற மாதிரி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிருக்கேன். ஆனா நேத்து இறந்து போயிட்டான். எவ்வளவோ கனவு கண்டிருப்பான். அந்த ஆக்டிங் ஸ்கில்லை வெளிப்படுத்தி ஏதாச்சும் ஒரு சினிமா சான்ஸ் கிடைச்சு ஓரளவுக்கு சைன் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு கனவோட இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு பெரிய கனவு ஒரு ஆக்சிடென்டால போச்சு. மறுபடியும் சொல்றேன், நான் வண்டி ஓட்டுறேன் ரோட்ல, நான் கரெக்டா ஓட்டுறேன்றது மட்டும் மைண்ட்ல இல்லாம எதிர்த்தாப்புல வர்றவன் குறுக்க வர்றவன் கவனமா வருவானான்ற டவுட்லயே நீங்க இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்க வேண்டியது இருக்கு. அதை என்னைக்குமே மறந்துடாதீங்க. மெதுவா பத்திரமா பாதுகாப்பா வண்டி ஓட்டுங்க. மிஸ்யூடா தம்பி.